சுப்மன் கில் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 15 பேர் கொண்ட அந்த அணியில் சுப்மன் கில் கேப்டனாக பொறுப்பு வகிப்பார். ரிஷப் பந்த் துணை கேப்டனாகவும் விக்கெட் கீப்பராகவும் பொறுப்பு வகிப்பார். அதைத் தொடர்ந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்சன் மற்றும் அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜுரைல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், அஸ்தீப் சிங் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் 15 பேர் கொண்ட அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இங்கிலாந்து செல்லும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 20ஆம் தேதி இங்கிலாந்தின் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்க உள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணியில் விக்கெட் கீப்பராக துருவ் ஜுரைல் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோர் பொறுப்பு வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சாய் சுதர்சன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் இந்திய அணியில் யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல் மற்றும் அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜுரைல், வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், அஸ்தீப் சிங், குல்தீப் யாதவ் உள்ளிட்ட 7 பந்து வீச்சாளர்களுடன் 8 பந்து வீச்சாளர்களுடன் இந்திய அணியின் 15 பேர் கொண்ட அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஜித் அகார்கர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக இங்கிலாந்து செல்லும் இந்திய கிரிக்கெட் அணி 15 பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். சாய் சுதர்சன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சர்துல் தாக்கூர் மற்றும் வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், அஸ்தீப் சிங், குல்தீப் யாதவ் உள்ளிட்ட அந்த பந்து வீச்சாளர்களுடன் துருவ் ஜுரைல் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோர் விக்கெட் கீப்பராக செயல்படுவார்கள் என்றும் ரிஷப் பந்த் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இளம் அதிரடி வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் KL ராகுல், தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். துருவ் ஜுரைல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், அஸ்தீப் சிங் மற்றும் குல்தீப் யாதவ், விராட் கோலி ஆகியோர் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்ட சூழ்நிலையில் இந்திய அணியில் இளம் வீரர்கள், புதுமுக வீரர்கள் பலர் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வரன் மற்றும் பிரசீத் கிருஷ்ணா, அஸ்தீப் சிங் உள்ளிட்ட இளம் வீரர்களும் இந்த புதிய அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்களின் பட்டியலில் சுப்மன் கில் மற்றும் ரிஷப் பந்த் ஆகிய KL ராகுல் ஆகியோர் தவிர ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தவிர பெரும்பாலான 4 பேர் தவிர 11 வீரர்களும் இங்கு புதிய இளம் வீரர்கள். ஜஸ்பிரீத் பும்ரா தவிர முகமது சிராஜ் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா, சர்துல் தாக்கூர் ஆகியோர் தவிர கிட்டத்தட்ட அணியில் பாதி வீரர்கள் பந்து வீச்சாளர்கள் மற்றும் மட்டை வீச்சாளர்கள் ஆகியோர் இளம் வீரர்கள் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர் உள்ளிட்ட இளம் வீரர்கள் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது தவிர பிரசீத் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், அஸ்தீப் சிங் ஆகிய இளம் வீரர்களும் பந்துவீச்சு தரப்பில் இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக இங்கிலாந்து செல்லும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 20ஆம் தேதி இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. இங்கிலாந்து சுற்றுப்பயணம் செல்ல உள்ள இந்திய அணியில் தமிழக வீரர்கள் சாய் சுதர்சன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். 15 பேர் கொண்ட இந்த டெஸ்ட் அணியில் கேப்டனாக சுப்மன் கில்லும் ரிஷப் பந்த் துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.